அப்பாவுக்கு எடுக்க கொடுக்க வைக்க அது மாதிரி வச்சிருக்காரு. அவன் எப்ப வருவா நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். அவன் எடுக்க வைக்க கொடுக்க எதை எடுக்க வைக்க இல்லங்க, அப்பாவுக்கு வந்து பால் பழம்லாம் எடுத்து கொடுக்கணும், வேணிக்கிற பொருள் எல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அடியே ஆட்டி அழைச்சவளே பெட்டிக்கார பெட்டிக்கார இல்ல, நீங்க உங்க நினைப்புல இருப்பா அப்படின்னு நான் சொல்றேன். வீட்டை கெடுத்தவள அடி எப்பதான் வருவான்னு தெரியல. அடியே ஒட்டாட கம்பத்தில ராசா அம்பத்தில ஒட்டாட கம்பத்தில ராசா போறானே அம்பத்தில ரெண்டு பிள்ளைய கக்கத்திலே ரெண்டு பிள்ளைய கக்கத்திலே நானு இந்த கதையே எங்க சொல்ல ஒட்டாட கம்பத்தில ராசா போனானே அம்பத்தில மாங்காய்க்கு ஆசைப்பட்டு நானு மாமனாரே வச்சுக்கிட்டேன். மாங்காய்க்கு ஆசைப்பட்டு மாமனாரே வச்சிருந்தா தென்னங்காய்க்கு ஆசைப்பட்டு நானு அண்ணன் மவனே வச்சுக்கிட்டேன். தென்னங்காய்க்கு ஆசைப்பட்டு அண்ணன் மகனே வச்சிருந்தேன். வெக்கத்தை படுறா லூசு முண்டை, அறிவு இருக்க உனக்கு? வெக்கப்பட்டு மூஞ்சி முடுற. நான் வெக்கப்பட்ட என் மூஞ்சி மட்டும் தான் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா, வேற எது தெரிஞ்சாலும் பரவாயில்ல, மூஞ்சி மட்டும் தெரியக்கூடாது. டவுசர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. நான் டவுசர் போட்டுக்க காரணம் எதனால தெரியுமா? இப்ப இதுதான் பேசணும், இல்ல இதுதாண்டி பேசணும். ஆமா, என்ன இட்லி பேசணும் நெக்லஸ் இங்க பாரு, எப்படி இருக்கு? இருக்கணும், மசு இருந்தா தான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல யாரை வேணாலும் நம்பலாம். சரி, இந்த பாலா போன ஆம்பளையில மட்டும் நம்பவே கூடாது. ஏன்டி எப்படி சொல்ற? ஒரு கல்யாணம் இல்ல, ரெண்டு கல்யாணம் இல்ல, நானும் 3 கல்யாணம் பண்ணேன். 3 பண்ணிட்டியா? 3 கல்யாணமும் பண்ணி சரி நாசமா போயிருச்சு. என்னாச்சு? இப்ப எவனுமே வேண்டாம் இருக்கிறேன். ஏன் அப்படி? தாளக்காரிட்ட போலான்னு தான் நினைக்கிறேன். அவர் செயின் சப்புலே தான் இருக்கிறார். என்ன சப்பு? ஓ, செயின் சப்பு அப்படியே இருக்கிற. அதனால உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு இருக்கிறேன். ஏன்னா முதல்ல பாருங்க, விவசாயம் பண்றத கல்யாணம் பண்ண விவசாயி. சரி, உண்மைதான். காடு கரை கம்மா கரை வச்சிருக்கிறாரு, அவரை வச்சு நல்லா பொழைச்சுக்கலாம். சரி, அப்படின்னு அவரை கல்யாணம் பண்ண பாருங்க. வேலைக்கெல்லாம் போயிட்டு 6 மணிக்கெல்லாம் வீடு வந்துடுவேன் மனுஷன். சரி, நல்ல மனுஷன், எந்த கெட்ட பழக்கம் இல்ல. சரி, காலையில எடுத்து குனிஞ்சாருன்னா, மம்முட்டி எடுத்துட்டு குனிஞ்சாருன்னா, சரி 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தோடனே அப்படி வேலை வெட்டி. சரி, உழைப்பாளி நல்லா உழைக்கிறாரு, வீட்லயும் நல்லா உழைப்பாரு அப்படின்னு ஆசைப்பட்டு கட்டுனேன். சரி, கட்டணும். 6 மணிக்கு மனுஷன் வந்தோடனே சோறு ஊத்துவேன். சரி, சாப்பிடுவாரு. நைட்டு 8 மணிக்கு விரிப்பேன். எதை விரிப்பேன்? பாய விரிச்சோனையே அடுத்தது சரி கொடுப்பேன். என்னத்தை கொடுப்பேன்? வெத்தலை பாக்கலாம் கொடுப்பேன். அப்புறம் தான் போடுவார். என்ன போடுவாரு? வெத்தலை பாக்க போடுவார். சரி, போட்டதுக்கு அப்புறம் பேசாம படுத்துருவார் மனுஷன். படுத்துருவார். நைட்டு 12 மணிக்கு சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? அடைக்கட்டுமா பாரு. எதடி? நல்லத்தான் அடங்க மச்சான் திறந்துதான் இருக்குமே. சரி, ஆனா விடிய காலையில வரையும் அடைக்கட்டுமா பாரு. ஆமா, ஒண்ணுமே அடைக்க மாட்டார். என்ன நினைப்பு சொல்றாரு? அவர் தண்ணி அடிக்கிற நினைப்புலே படுத்திருப்பாராக்கு. ஓ, விவசாயம் வயக்காட்டுல தண்ணி அடைக்கிற நினைப்புலே படுத்திருப்பாரு போல மனுஷன்.
அதுலயே சொல்லிடுறாரு இவரை வச்சு குடும்பம் நடத்த முடியாது. சரி அப்படின்ட்டு பாருங்க டாக்டரை கல்யாணம் பண்ணி டாக்டரா என் அழகுல மயங்கினார் டாக்டர். அவர் நாச்சு நல்லா ஊசி போடுவாரு நல்லா போடுவாருன்னு பாருங்க அவரை வந்துச்சுங்க கல்யாணம் பண்ணிட்டேன். அவரை கல்யாணம் பண்ணி நைட்டு வந்து 12 மணிக்கு மேலதான் மனுஷன் வர்றது. 12 மணிக்கு மேலதான் அவர் வருவார் வீட்டுக்கு வர்றாரு. 12 மணிக்கு வந்தோடனே குளிப்பார். சரி குளிச்ச உடனே சாப்பிடுவார். சாப்பிட்ட உடனே படுத்துருவார் பாயில. ஆமா சரி அதுக்கப்புறம் கேட்பாரு தூங்கிட்டு இருக்கும் போது என்ன கேப்பாரு போடட்டுமாம்பார். என்னத்த மச்சான் கொப்புன்னு தான் போடுங்களேன் மச்சாம்பே. போடட்டுமா பாரு கேட்பாரு. போட வாய்ப்பு இல்ல விடிஞ்சு போயிரும் போடவே மாட்டாரு. சரி என்னடா பார்த்தா ஒரு ஊசி போற நினைப்பிலே தூங்குறாரு. அவரு மாதிரிதான் இப்படிதான் போச்சு. சரி பஸ் டிரைவரை கல்யாணம் பண்ணுவான். டிரைவர் சரி நல்ல பிரேக் நல்லா நல்லா அமுக்குவாரு நல்லா ஓட்டுவாரு நல்லா ஸ்டேரிங் நல்லா பிடிச்சி திருவுவாரு வளைப்பாரு செய்வாருன்னு நானும் ஆசைப்பட்டு டிரைவரை கல்யாணம் பண்ணேன். முதல் ராத்திரி நானும் மனுஷன் போய் உட்கார்ந்து இருந்தோம். பாருங்க அவர் என்ன பாக்குறாரு நான் அவரை பாக்குறேன் அவர் என்ன பாக்குறாரு நான் அவரை பாக்குறேன். ஒண்ணுமே ஆகல. ஏதாவது ஒண்ணு செய்வாரா பாக்க ஒண்ணுமே மனுஷன் செய்யல. என்னடான்னு பார்த்தா இவர் டிரைவருங்கனால விசில் அடிச்சா தான் வண்டி கிளம்புமா. விசில் அடிச்சா பழக்கம் அப்படி. ஆமா எங்க கல்யாணத்துக்கு வந்த பையன் ஏதோ ஒரு பையன் சின்ன பையன் நைட்டு 11 மணி இருக்கும் விசில் அடிச்சாம் பாருங்க. சரி ஒரே விசிலுக்கு வண்டி கிளம்பிருச்சு. வண்டி ஓட்ட ஆரம்பிச்சுட்டேன். வண்டி அது பாட்டுல போகுது. ஆரம்பிச்சது என்னமோ 40 சரி போக 60 80 100 120 போயிட்டே இருக்குது. தோல் புத்தலாம் அடிச்சு நொறுக்கி வண்டி போயிட்டு இருக்குது. நிறுத்த வாய்ப்பு இல்ல. நிறுத்துறானாலும் நிறுத்த மாட்டேங்கிறேன். என்னடான்னு பார்த்தா மறு விசில் அடிச்சாதான் வண்டி நிக்குமா. சரி இவனும் பாருங்க மறு விசில் அடிக்கவும் இல்ல. ஏன்னா என் வாயில அதை தூக்கி வச்சிருக்கிறானு துணி எடுத்து வாயில வச்சிருக்கிறியா ஒண்ணும் வண்டி நிக்கிற மாதிரி தெரியல. மணி 4 ஆச்சு 5 ஆயிருச்சு. சரி வண்டி நிக்கிற மாதிரி தெரியல. கொன்னாலும் கொன்னு போடுவான்டான் நானும் பயத்துல இருக்கிறேன். சரி இந்த 5 மணிக்கு எங்க தெருவுல வந்த ஒரு குறுக்கா ஒரு விசில் ஒண்ணு அடிச்சாரு. சரி அப்பதான் அந்த வண்டி நின்னுச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன் இல்லன்னா காலி வண்டி வச்சுங்க நம்ம பொழைக்க முடியாது அப்பான்ட்டு ஓடி வந்துட்டேன். சரி ஓடி வந்தோடனேதான் நந்தவனத்துல போய் காவல் காக்க சொல்லி அப்பா அனுப்பிவிட்டார். சரி காவல் காக்க வந்தேன். என் மச்சான் எப்பேர் மச்சான் தெரியுமா ஆத்தங்கரையோரம் காத்திருக்க எப்ப மச்சான் வருவேன் ஏ ஆசையெல்லாம் சொல்லுவேன் கேட்டு புட்டு என்ன மச்சான் தருவேன். ஆத்தங்கரையோரம் காத்திருக்க எப்ப மச்சான் வருவேன் ஆத்தங்கரையோரம் காத்திருக்க எப்ப மச்சான் வருவேன் ஆசையெல்லாம் சொல்லுவேன் கேட்டு புட்டு என்ன மச்சான் தருவேன். ஆசையெல்லாம் சொல்லுவேன் கேட்டு புட்டு என்ன மச்சான் தருவேன். சொல்லி சொல்லி ஆத்தங்கரையோ கத்திருக்க எப்ப மச்சான் வருவேன் ஆத்தங்கரையோ கத்திருக்க எப்ப மச்சான் வருவேன் என் ஆசையெல்லாம் சொல்லுவேன் கேட்டு புட்டு என்ன மச்சான் தருவேன். சொல்லி கட்டிக்கலாம்னு நான் நினைச்சேன். ஊத்து தண்ணியில என் முகத்தை நீ ஊத்து ரசிச்சதை பார்த்துட்டேன். காத்து வாக்குல பேரு சொல்லி உன்னை கட்டிக்கலாம்னு நான் நினைச்சேன். பூ மட்டும்தான் நீ தரத்தானே கோவில எல்லாம் பூஜை செஞ்சேன். பூ மட்டும்தான் நீ தரதானே கோவில எல்லாம் பூஜை செஞ்சேன். உன்னத்தாம சங்கட்டிக்கிறேன்னு 8 வருஷம் உன்ன
மச்சான் கட்டிக்கிறேன் 8 வருஷமா ஆத்தங்கரையோர் அதிருக்க எப்ப மச்சான் வருவேன் ஆசையெல்லாம் சொல்லுவேன் கேட்டு போட்டு என்ன மச்சான் தருவேன் ஆசையெல்லாம் சொல்லுவேன் கேட்டு போட்டு என்ன மச்சான் தருவேன். என்னடி உன்னை காணா தேட்டல எங்கடி பிறந்த? எங்கடி போயிருந்தேன்? ஏண்டி? அவசர வேலையா போயிருந்தேன்டி. அவசர வேலை? எல்லாத்துலயும் உனக்கு அவசர வேலை தானா? எல்லாமே எனக்கு அவசரம் தாண்டி. என்னது அவசரம்? அப்பா வந்தோனே வச்சுங்களே. ஆமா. அத குடு இத குடு பால் குடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. குடுத்தியா நீனு? குடுத்தேன்டி. சரி. மனுஷ் என்ன என்னத்த கொடுத்த? எனக்குலாம் வராது. அடியே இருந்தாலும் கூட நீ வந்ததும் நான் வந்ததும் இடத்துக்கு சந்தோஷம் தான். இருந்தாங்க இடத்துக்குரிய தலைவி வரணும் இல்லையா? அம்மா வந்ததான் இந்த இடத்துக்கு பெருமை சேர்க்க முடியும். அதனால அம்மா கூப்பிடுறோமா? அம்மா கூப்பிடு பாப்போம். அம்மா ஐயோ நீ கூப்பிட்டா அம்மா உள்ளே தான் இருப்பாங்க. அம்மா 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 மங்களம் உண்டாகட்டும். வாழ்க வளமுடன். நல்லா இரு நல்லா இரு. அழகிலே சிறந்தவ யாருன்னா முருகேஸ்வரி தான். எப்படி இப்படி அழகு வந்து சொன்னகிட்ட இந்த அழகை ரெடி பண்ண ரொம்ப நேரம் ஆச்சு. ஏண்டி அவ்வளவு நேரம் ஆச்சா? உனக்கே அவ்வளவு நேரம் ஆச்சுன்னா அப்ப எங்களுக்குலாம் எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏண்டி அகலம்மா அழகம்மா பெண்களுக்கு ஓயாத வேலை நெடி வேலை. ஓ புள்ள வைக்கிறேன். இல்ல இல்ல ஓயாவ மாறா போய் முத ஆடைய சரி பண்ணணும் இல்லையா? அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா ஆடைய ஒழுங்கா சரி பண்ணணும். ஏய் கண்ணுங்கருத்துமா காவலுக்கு போய் சொல்லிருக்காங்க. வந்தமா காவலை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். யாரும் ஆடாத ஆட்டமா இருக்கணும். யாரும் பாடாத பாட்டா இருக்கணும். நம்ம இடத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இடத்தை விட்டு போக மனதே வரவில்லை. என்ன காரணம்? என்ன காரணம்? கலைவாணி அமைஞ்சிருக்கா. அதனாலதான் போலாமா? சொல்லுன்னு சுருக்குன்னு போயிடணும். வரம் தெரியக்கூடாது போறம் தெரியக்கூடாது. ஆமா போயிருவோமா? போலாமா? பாயு சோலை இளம் தங்கள் வேலை பாயு சோலை இளம் தங்கள் வேலை மாட்பை வராய்
அடியே ஏய் என்னடி வென்றா அடியே அடியே அழகே ஏ வாழ்க்கை பாலாக்கு பிறந்தவளே டடி எப்படி அழகா இருக்குடி உண்மையுமே அழகா இருக்குடி நீ வாடி பக்கத்துல வாடி உன்னை வர்ணிக்கணும் வர்ணிப்போம்மா இவ்வளோ வர்ணிக்கணும் அழகலே சிறந்தவ முருகேஸ்வரின்னு சொல்லியிருக்கேன் தலைகளே கட்டி வர்ணிப்போம்மா ஒன்றை வர்ணிக்கணும் ரம்யா அழகா இருக்கா ஏங்க இவ்வளோ அழகா தான் இருக்கு அருமையான அழகு இல்லையா எவ்வளோ வர்ணிக்கணும் தலைகளை கட்டி வரைஞ்சிருமா இந்த இடத்திலே சிறப்பா இருக்காடி இந்த வனத்தை பார் என்னமா அழகா இருக்கு அந்த மயிலை போல நாமும் ஆட வேண்டும் அந்த குயிலை போல நாமும் பாட வேண்டும் என்றைக்கும் இல்லாத ஆசை உங்களை பார்த்தவுடனே தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்தவளே தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்தவளே முருங்க மரமாட்டோம் முருங்க மரமாட்டோம் முடிச்சு போட்டு போனவளே பாக்கு மரமாட்டோம் வசந்துதான் நின்னவளே பாக்கு மரமாட்டோம் வசந்துதான் நின்னவளே நாட புல்லாட்டோ சிறப்பாட்டாக்கி உனக்காக பாடுறேன் தாண்டி உயிரோடு 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 வாழுறேன் குடிச்சா புளியங்கா புடவகா புளியங்கா குடிச்சா புளியங்கா புடவகா பார்த்தா பாவகா பருவத்துல கோவகா பார்த்தா பாவகா பருவத்துல கோவகா கவேனமோ சொல்லுங்க ஆத்தா கண்டடுத்த அழகான மாதருக்கா கவேனமோ சொல்லுங்க ஆத்தா கண்டடுத்த அழகான
என்ன காரணம்? அம்மா நீங்க பூஜையில இருந்தீங்க, எந்த குறை இருந்தாலும் அந்த கந்தனுடைய குறை இருக்க கூடாது. முருகனை பற்றி வேண்ட வேண்டும். நீங்க கூப்பிடும்போது நான் எங்க இருந்தேன்? நீங்க வந்து பூஜையில இருந்தேன். ஆமா, அதனால முருகனை வேண்டுவோமா? வேண்டி எல்லாமே எங்க சிக்னல் எனக்கு சிக்னல் விட்டு இருக்காரு. காத்து தான் வருது. ஓடி அன்றொரு நாள் இதே நினைவில் அவர் இருந்தார் என்பதையே நான் நடைக்கம் கொண்டே அவர் நகை வருவாயோ வெண்ணிலவே. வருவாயோ வெண்ணிலவே.